ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கயல் ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம கயல் சீரியலில் என்ன வெறுவெறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிவசங்கரி ஒரு அளவுக்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கவும் கயலுக்கு சடனாக கோவம் வந்து காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி சிவசங்கரி அடிக்கிறாங்க. இதனால் மிகப்பெரிய பூகம்பம் வருது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து சிவசங்கரி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிய வரும். இப்போ சிவசங்கரி வச்சு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க காமாட்சியை. ஏன்னா வந்து ஒரு பையனா வந்து இப்படி கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தினம் தினம் வந்து தூங்காமல் சாப்பிடாம இருக்கேன். நீங்கள் என்னன்னா என் பையனை அழைச்சிட்டு போய் இப்படி வந்துலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து காண்டில் பேசிகிட்டு இருக்கோமே வார்த்தைகளை விட்டுடுறாங்க. நீ வந்து காமாட்சி கிட்ட வந்து பேசுகிறாங்க, ரொம்ப வல்கராக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து உன் பிள்ளைய வந்து ஒழுங்காக வளர்த்துருந்தனா அவள் இந்த மாதிரி இருந்திருப்பாளா அப்படின்னு சொல்லவுமே கயல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மரியாதையாக நடந்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா என்ன நடக்குன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்ற மாதிரி கேட்க, என்னால் என்ன வேணால் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ரொம்பவே வந்து கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க. வேண்டாம், இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. எங்கள் அம்மா அவங்களுக்கு எல்லா வழியுமே புரியும், உங்களை மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி படித்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கயல் வந்து தாங்க முடியல. எங்கள் அம்மாவே வந்து நீங்கள் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்களே, உங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காலில் கிடக்கிற செருப்பை கழட்டி சிவசங்கரியை அடிச்சிடுறாங்க. உடனே அங்குள்ள எல்லா ஸ்டாஃபுமே வந்து ரொம்ப வந்து பயந்து போயிடுறாங்க. என்னடா இது, சிவசங்கரி மேடத்தையே அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சிவசங்கரி மேடத்தை அவங்க மருமக அடிச்சிட்டாலாம், அதுவும் செருப்பால் அடிச்சிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து பரவ ஆரம்பிக்குது. இது நியூஸ்லேயே வரவும் ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா வந்து சிவசங்கரி மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா, அதனால் வந்துட்டு நியூஸில் பரவாகவே மகனாக வந்து எழிலுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. என்ன நடக்குது இங்கே, எதுக்காக எங்கள் அம்மாவை வந்து கயல் போய் செருப்பால் அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் எழில் கோபத்தோட என்னாச்சு, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் புரிஞ்சிக்காம வந்து பயங்கரமாக வந்து கையில் கண்ணாமினான்னு திட்டவுமே, என்ன எழில் என்ன இப்படி பேசிட்டீங்க, உங்கள் அம்மா எப்படிலாம் பேசினாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, நடந்தது இல்லை, அவங்க என்ன வேணால் பேசட்டும், இப்படி தான் மீடியாவில் வர்ற அளவுக்கு செருப்பாலே நீ அடிப்பியா கயல் அப்படின்ற மாதிரி கேட்கவுமே கயலால் பதிலே சொல்ல முடியல. யாருமே என்னை புரிஞ்சிக்கல, அவங்கள அடித்ததில் எவ்வளோ வருத்தம்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும், நீ கொஞ்சம் கூட வந்து புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கயல் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கு மேலே நீ எனக்கு தேவை கிடையாது, நான் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே கயல் இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. சரி எழில், நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், உனக்கு உங்கள் அம்மா பண்ணது மட்டும்தான் பெருசாக தெரியுது, அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா என்ன பேசினாங்க அதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியலல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப இங்கே போகிறாம ரொம்ப வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கயல் பயங்கரமாக அழுகுறாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து இப்படிலாம் வந்து நடந்திருக்கக்கூடாது, நான் பண்ணதுனால என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது. கயலும் எழிலும் பிரிஞ்சதில் யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆமாம், அப்படியே காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழல் வரும்னு நினச்சி எதிர்பார்க்கல. உண்மையிலுமே என்னை பொறுத்த வரைக்கும் எழிலுக்கு இப்படி ஒரு நிலமை வந்தது நல்லது தாங்க. ஏன்னா ஒரு வாட்டியும் எழில் வந்து எழில் ஒரு வாட்டியும் வந்து வீரியா எழில் வந்து ஒரு வாட்டியுமே இந்த வீட்டுக்கு அடிமையாக இருந்ததுக்கு இப்போ வந்து போகிறது உண்மையிலே நல்லது தாங்க. ஏன்னா எழில் ரொம்ப பாவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணாங்க. கடைசியில் இவ்வளோ ஒரு மோசமான முடிவு மோசமான முடிவு இது சூப்பராக இருக்கும், வைக்கிறது போதும். இவ்வளோ மோசமான முடிவுலாம் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வந்து கஷ்டமான சூழ்நிலை இருக்குடா. போதும்டா, இவன் அடித்தது மட்டும் போதும். இங்கே நல்லா பெருசாக பட்டையாக அடிச்சு விட்டுட்டு அங்கே வெளியில் நல்லா குளிக்கிறாங்க. இதெல்லாம் 50 ரூபா அனுப்புறதுக்கு பண்ணுற வேலையா?
உடனே வந்து எழிலும் வந்து என்ன நடந்துச்சு போச்சுன்னு இதோட கேட்கல. ஏன்னா ஒரு அம்மாவை செருப்பால் அடிச்சது டக்குன்னு நியூஸில் வரவுமே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளும் புரியாமல் தான் வந்து முடிவு எடுத்ததுனால ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. கையில் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், என் தங்கச்சி வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கையுமே போயிடுச்சு, என்னோட வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க கையல். எல்லாமே நான் பண்ணதுனால தான், ஐயோ நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருந்த சமயத்தில் தான் சிவசங்கரிக்கிட்ட போகிறாங்க. போனதுமே வந்து சிவசங்கரிக்கு எழில பார்க்கவுமே அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. எழில் உண்மையிலுமே நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்காக என்ன நீங்கள் கேட்டீங்க, எதுக்காக கையில் அவ்வளோ கோவப்பட்டா? கையில் அவ்வளோ தூரம் கோவப்படுற பொண்ணு கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, என்னடா நீ உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு தெரியுமா நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணேன், நான் முழுக்க முழுக்க உங்களுக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணேன், அதனால தான் இன்றைக்கி என் பொண்டாட்டியை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறது கிடையாது. என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப வந்துட்டு என் லவ் வச்சுருந்தேன். ஆனால் எப்போ உங்களை அடித்தான்னு தெரிய வந்ததோ அப்போவே வந்து நான் அவளை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவோமே, உண்மையாவா எழில் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்காங்க. எனக்கு இதுவே போதும், இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் எழில் வந்து முழிச்சிட்ருக்காரு. நம்ம தப்பு பண்ணிட்டோமா இல்லை கரெக்ட் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. ஒரு வாட்டியுமே எது நடந்தாலுமே நான் கையில் கூட சப்போர்ட்டாக தானே இருந்தேன், இப்போ மட்டும் எனக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்ற மாதிரி எழில் வந்து நினச்சிட்ருக்காரு. உண்மையிலுமே எழில் நினச்சது கரெக்டுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எழில் எப்போதுமே வந்து அவங்க அம்மாவை வேணாம் கையில் தான் வேணும்னு நினச்சாரு. ஆனால் இந்த ஒரு விஷயம் நியூஸில் வரவுமே முழுக்க முழுக்க வந்து எழில் வந்து மனசு மாறி அவங்க அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காரு. இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியலைங்க. ஏன்னா எழில் இப்போது தடம் மாறி போயிட்டார். தடம் மாறினதுனால கையல் வந்து அங்கே பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. எப்போ என்ன எழில் புரிஞ்சிக்கலையோ அவர் எனக்கும் தேவை கிடையாதுமா, ஒரு வார்த்தை கூட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம அந்தளவுக்கு வந்து அவர் கோவப்படுறாரு. பார்ப்போங்க என்னதான் நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே. ஏன்னா எழிலும் கையிலும் ஒரு வழியாக பிரிஞ்சாச்சு. இதுக்கு மேலாச்சும் எழில் நல்லபடியாக வாழ்வார். அந்த குடும்பத்தில் போய் அசிங்கப்பட்டது மட்டும்தான் மிச்சம். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. நாளைக்கு பௌர்ணமி.